ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 உடைய 11வது வாரத்துக்கான 3வது நாளுக்கான காலை நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அது தாண்டி இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்யா கணேஷ் அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 69,771 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 21.76% இருந்துட்டு இருக்காங்க திவ்யா கணேஷ் அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்தவரையிலும் இப்போதைக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ளே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ரியலாக இது பார்க்கறதுக்கு நல்லா வந்து இருந்துட்டு இருக்கு. அண்ட் ஆல்ரெடி திவ்யா அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆடியன்ஸ் வந்து இருக்கிறதுனால ஸோ இப்பயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓட்டுகள் அப்படிங்கிறது வந்து குறையவே கிடையாது. இன்னும் கூட இந்த கேமில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சாங்க அப்படின்னா வேறு மாதிரி வந்து இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோர் கேம் வந்து இருக்கும். பட் திவ்யாவுக்கும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க, கோர் கேம் இல்லாமல். பட் இருந்தாலும் மக்களுடைய சப்போர்ட் வந்து நல்லாவே வந்து இருக்குது. செகண்ட் பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமருதீன் அவர்கள் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 41,722 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 13.01% இருந்துட்டு இருக்காங்க கமருதீன் அவர்கள். ஸோ கமருதீன் அவர்களுடைய கோர் கேம் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வர்ற கேமை வந்து விளையாடணும், அவ்வளோதான். மற்றபடிக்கு ஜாலியாக வந்து பொண்ணுங்கிட்ட விளையாடணும், அவ்வளோதான். ஆக்சுவலாக அவருக்கு ஒரு கவுபாய் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு வந்து ஒரு கெட்டப் வந்து கொடுத்துருந்தாங்க டான்ஸ் மாரத்தானில். கவுபாய் அப்படின்றது பதிலாக கம்மன் வந்து ப்ளே பாய் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருந்துருக்கலாம். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி, அரோரா, வியானாவை கூட விட்டு வைக்காமல் எல்லாருக்கிட்டையும் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காப்புல. 3வது பொசிஷனில் பார்வதி 37,447 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 11.68% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய விஜே பார்வதி அவர்கள். ஸோ இவங்களை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா இந்த ஆட்டத்தில் வந்து ரொம்ப களகட்டக்கூடிய ஒரு ஆளாக பார்வதி இருந்தாலும் பெருசாக வந்து ஓட்டிங்ஸ் எல்லாம் வந்து விழலை. ஏன்னா இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நெகட்டிவ் ஷேட் ரோல்ஸை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் காரணமாக 4th பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரோரா சிங்க்லர் அவர்கள் வந்து இருக்காங்க. 34,035 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 10.62% வந்து இருந்துட்டு இருக்காங்க அரோரா சிங்க்லர் அவர்கள். ஸோ அரோராவை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 5 வாரம் அமைதியாகவும் ஜாலியாகவும் அதுக்கப்புறம் ஓயோ ரூமுக்கு வந்த மாதிரி வந்து இருந்தாங்க. இப்போது பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஜாலியாக வந்து ஃபன் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்காங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் நல்ல ஒரு கேம் வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. 5வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபரி அவர்கள் வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 29,618 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் 9.24% வந்து இருந்துட்டு இருக்காரு சபரி அவர்கள். ஸோ இந்த கேமை பொறுத்தவரையிலும் இவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சூட்டபுளாக இல்லையோ அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. எப்பா நான் உண்டு, என் வேலை உண்டு அப்படின்னு சொல்லி இருக்குண்டா, போதும், நான் சம்பளம் கொடுத்தீங்கன்னா போதும், 4 பேர் இருந்து என்ன தெரிஞ்சால் போதும் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்துட்டுருக்காரு சபரி. அதுக்கடுத்து 6வது பொசிஷனில் சாண்ட்ரா அவர்கள் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 24,913 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.77% வந்து இருந்துட்டுருக்காங்க சாண்ட்ரா அவர்கள். அமைதியாக அந்த திவ்யா பொண்ணை வந்து சும்மா குத்தம் சொல்லாமல் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு அழகாக வந்து ஒரு கேம் ப்ளே பண்ணாங்கன்னா வேறு மாதிரி வந்து இருக்கும். சாண்ட்ரா வந்து இந்த நெகட்டிவ் கேம் வந்து செம்மையாக வந்து விளையாடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணால் கூட சூப்பராக இருக்கும். ஆனால் அவங்க வந்து அதெல்லாம் விட்டுட்டு திவ்யாவை எக்ஸ்போஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி திவ்யாகிட்டையும் பேசாமல் மற்றவங்ககிட்ட மட்டும் பேசிகிட்டு இருக்காங்க. 7வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுபிக்ஷா அவர்கள் வந்து இருக்காங்க. 18,565 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.79% வந்து இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய சுபிக்ஷா அவர்கள். ஸோ சுபிக்ஷாவை பற்றி நம்ம சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரேட் பிளேயர் தான். ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு டஃப் கொடுக்கக்கூடிய, அதுவும் பார்வதிக்கே டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நானே எதிர்பார்த்தேன். கடைசியாக வந்து எங்கேயோ போய் தட்டு மாதிரி விழுந்துட்டாங்க. ஸோ அதனால் இப்போ வரைக்குமே ரெக்கவர் ஆக முடியல. பார்ப்போம் இந்த வாரம் தான்றாங்களா அப்படின்னு சொல்லி. 8வது பொசிஷனில் அமித் அவர்கள் வந்து இருக்காங்க. 18,462 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.76% வந்து இருந்துட்டுருக்காங்க அமித் பார்கவ் அவர்கள். அமித்தை பொறுத்தவரையிலையும் ஒரு டீசெண்டான காய் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த வீட்டுக்குள்ளே ரொம்ப டாக்ஸிக்கலாக இல்லாத ஓரளவுக்கு நல்ல புள்ளியாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமித் அவர்கள். ஓரளவுக்கு இல்லை, நல்லாவே நல்ல புள்ளியாக வந்திருக்காப்புல. பட் அப்பப்போ அந்த
அந்த ஆங்கரை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுறாப்புல. ஸோ சில நேரங்களில் சில வார்த்தைகள் வருது, ஆனால் கெட்ட வார்த்தைகள் இல்லை, கொஞ்சம் கடுமையான வார்த்தைகள், அதுவும் சிரிக்கிற மாதிரி தான் இருக்குது. 9வது பொசிஷனில் எஃப்ஜே 18,455 ஓட்டுகள் தான் வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.76% இருந்துகிட்ருக்காங்க எஃப்ஜே அவர்கள். ஸோ எஃப்ஜேவை பற்றி சொல்கிறது ஒன்றுமே இல்லை மக்களே. அவரெல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே அதுவும் 70 நாட்களை தாண்டி உட்கார வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா. நான் எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டு இந்த மாதிரி ஆட்கள்லாம் உள்ளே உட்கார வச்சுருக்கீங்க. 10வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனி அவர் இழந்திருக்காங்க. ஸோ 18,260 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் 5.7% இருந்துட்டுருக்காங்க கனி திரு அவர்கள். பாவையா அந்த கனி திரு இப்போதைக்கு அவங்க தான் எவிக்ட் ஆகி வெளியே போகிற மாதிரி இருந்திருக்காங்க. பட் சப்போர்ட்லாம் வந்து ஓரளவுக்கு இருந்தாலும் கூட கனி அவர்களுடைய கேம் நிஜமாகவே சொல்கிற பாருங்க, சுபிக்ஷா, கனி, வியானா இவங்களோட கேமெல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து டைலூட் ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு வந்து அது விக்ரமால டைலூட் ஆச்சோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா இவங்க எல்லாருமே ஒன்றா தான் சுற்றிட்டு இருப்பாங்க. இதை பற்றி கொஞ்சம் லேட்டராக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். 11வது பொசிஷனில் ஆதிரி அவர்கள் இருந்திருக்காங்க. 9,344 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 2.91% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய ஆதிரை அவர்கள். ஸோ ஆதிரைக்கு இது 2வது சான்ஸு. ஸோ இந்த 2வது சான்ஸை கரெக்டாக பயன்படுத்திப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா இவங்க எஃப்ஜேவை எக்ஸ்போஸ் பண்ணுறதுலேயே வந்து இருந்துட்டாங்க. அண்ட் வினோத்தை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போஸ் பண்ணுற அப்படின்ற ஒற்றை ஒரு வார்த்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா சொன்னாங்க. அந்த ஒற்றை வார்த்தை என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார்த்தை ஒன்று கொல்ல பார்க்குது அப்படின்ற மாதிரி ஆதிரையை போட்டு அடித்து தும்சம் பண்ணிட்டாங்க ஒட்டுமொத்த ஆடியன்ஸும். ஏன்னா கானா வினோத்துக்கு வந்து ரியலாகவே சப்போர்ட் இருக்குது அப்படின்றது வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும். இவங்க என்ன ட்ரை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கானா வினோத்தை நான் எக்ஸ்போஸ் பண்ணுறேன், அப்போது கானா வினோத்துடைய ஏட்ரஸ் வந்து இருப்பாங்கள்ல அவங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து ஓட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் ஒரு கேம் ப்ளே பண்ணணும்னு நினச்சாங்களா என்னென்னலாம் தெரில. 1 2வது இவங்க முன்னாடி நடந்த பிரச்சனைகளை மறுபடியும் வந்து கொண்டு வந்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய தப்பு. அதுவும் எந்த பிரச்சனைகளை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய கேள்விக்குறியாக வந்து இருந்தது. ஓகேவா, இவங்க வந்து கானா வினோத் மேலே காலை தூக்கி காமிச்சதெல்லாம் அமைதியாக மறைச்சிட்டு அதை பற்றி பேசாமல் வந்து போயிருந்துருக்கலாம். இல்லைன்னா ஒரு சாரி சொல்லியிருந்துருக்கலாம். அப்படி சாரிலாம் சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அழகாக மக்கள் வந்து கொண்டாட ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்க இல்லை நான் பண்ணது தான் நியாயம், நான் வந்து வினோத்தை எக்ஸ்போஸ் பண்ண போகிறேன், அவன் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து பண்ணாங்க பார்த்தீங்களா. அந்த இடத்துல தான் ஆதிரை வந்து லாக் ஆகிட்டாங்க. 2வது விஷயம் இந்த எஃப்ஜேவுடைய விஷயத்தில் வந்து ரொம்பவே அடி மட்ட ரேஞ்சில் வந்து போயிட்டாங்க. சொல்லப்போனால் மொத்தத்தையும் முடிச்சு விட்டான் விக்ரமும் எஃப்ஜேவும் சேர்ந்து. ஸோ அதனால் ஆதிரையால் எழவே முடியல. இன்கேஸ் அந்த கேஸ் வந்து வெற்றி பெற்று மேபி அது வாதாடப்பட்டிருந்தா மேபி ஆதிரையோடைய பக்கம் இருந்து நம்ம யோசிக்கலாம். ஆனால் இதுவும் வந்து கஜா தான். ஓகேவா, ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது அப்படியே திடீர்னு நல்ல புள்ளியாக மாறிட்டா எங்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாதா என்ன இத்தனை நாட்கள் நாங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஷோவை அப்படின்ற மாதிரி வந்துருக்கு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வியானா, அதுக்கப்புறம் கனித்திரு, அதுக்கப்புறம் சுபிக்ஷாவுக்கெல்லாம் என்ன ஆச்சு, வியானாவெல்லாம் என்ன மாதிரி பாயிண்ட் பேசும் தெரியுமா. எல்லாரும் முன்னாடி எல்லாரும் தப்பாக பேசும்போது டக்குன்னு ஒரே ஒரு பொண்ணு மட்டும் எந்திரிச்சு பட்டுன்னு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பேசும். அப்படிப்பட்ட ஒரு ஆள் ஆனால் எவிக்டாகி வெளியே போயிடுச்சு. சுபிக்ஷா அப்படியே ஊசலாடிட்டே வந்து இருக்குது, எப்போ எவிக்டாகி வெளியே போகணுன்னே தெரில. ஆனால் 70 நாள் கடந்துடுச்சு. அதுக்கு வந்து ரீசன் வந்துன்னா நாமினேஷன்ஸில் வர்றதில்ல சில நேரங்களில், அதனால வந்து கடந்து வந்துட்டுருக்கு. கனித்திருவெல்லாம் இந்த சீசனுடைய வெள்ளியாக பார்க்கப்படுது. கனி, சுகர் கனி, சால்ட்டு கனின்னெல்லாம் பேர் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ கனியோட கேம் பிளேவே உங்களால் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆனால் ப்ரோமோவில் வர்றது கிடையாது, அதுக்கப்புறம் 1 hour எபிசோட்லேயே வர்றது கிடையாது. இப்போ தான் 1-2 எபிசோடில் வந்து வராங்க, அவ்வளோதானே தவிர மற்றபடிக்கு ஒன்றுமே இல்லை. மேபி இருக்குமோ விக்ரமுடைய கேங்கில் சேர்ந்து தான் விக்ரமுடைய அறிவுறுத்தலின் பிரகாரம் இவங்கெல்லாம் வந்து ஹைட் செய்யப்படுகிறார்களோ, அதாவது மறைக்க வைக்கப்படுகிறார்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து யோசனை வந்துருக்கு. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலை சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.